ஹாய்! இன்னைக்கு வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் பலகாரத்தில் ஒரு முக்கியமான பலகாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கந்தர்ப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட்டை கரெக்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் மெஷரிங் கப்பில் 1 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசின்னு நம்ம சாதம் வடிக்கிற அரிசி எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்க போகிறோம். மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு இல்லை, வீட்டில் இருக்க டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் உளுந்தும் சேர்த்து அளந்து எடுத்துக்கணும். இது இப்போ 2-3 டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா கடைசியாக இது கூட தண்ணி நிறையா ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஊறி இருக்கும். இதை இப்போ மிக்ஸி இல்லாட்டி கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் போட போகிறேன். கிரைண்டரில் சேர்த்தோன்னே தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த அளவுக்கு ஒரு 3/4 வாசி அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் 1 கப் அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லம், அதை மொத்தமாக போட்டுறாதீங்க, கிரைண்டர் ஸ்டெக் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஓட விட்டுட்டு இதை அள்ளிடலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட டேஸ்ட்டுக்காண்டி ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. கெட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஆனால் ஆட்டையிலே நம்ம தண்ணியாக அரைச்சிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி அள்ளி நடுவில் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம், அதுவாகவே அழகாக எலும்பி மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுனாவே நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக மாவு அரைச்சிருக்கோன்ட்டு அர்த்தம். இந்த அளவுக்கு கலர் மாறினோன்னே நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கந்தர்ப்பம் ரெடி. இது பார்க்கும்போதே தெரியும் செய்கிறது ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போடணும், அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடாமல் அரைச்சி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பணியாரத்தை பார்த்திங்கன்னா ஓரமெல்லாம் கொஞ்சம் சப்பையாக இருக்கும், நடுவில் நல்லா புஷ்ஷுன்னு உப்பு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான கந்தர்ப்பம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.